ஆம்ஸ்ட்ராங்கின் தலையில் கொலையாளிகள் வெட்டிய பிறகும் உடன் இருந்த தன்னை அவர் காப்பாற்ற முயன்றதாக அவரது நண்பர் பாலாஜி தெரிவித்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி நிகழ்ந்த கொலை சம்பவம் பற்றி விவரித்த அவர், தன்னை நோக்கி கொலையாளிகள் கத்தி வீசியதால் காப்பாற்றுவதற்காக ஆம்ஸ்ட்ராங் தள்ளிவிட்டதாகவும், பள்ளத்தில் விழுந்ததால் தன்னால் எழுந்து ஆம்ஸ்ட்ராங்கை காப்பாற்ற முடியாமல் போனதாகவும் கூறியுள்ளார். நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஜல்லி போட்டிருந்தாங்க காலத்துக்கு. நின்றுட்டு இருக்கப்போ தலைவர் அவர் ஆஃபீஸ் பக்கமாக வந்து தனியாக நடந்து வந்திருந்தாரு. நடந்து வந்து அதுக்கு உள்ளே போய் சைடில் சேரில் உட்காந்தாரு. ஏதோ சவுண்ட் ஒன்று பட்டார்னு ஒரு சவுண்டு போச்சு. திரும்பத்துக்கு வெளியே என் முதுல தள்ளி விட்டா போல நான் கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் கிடக்குறாங்க. கீழே வந்தோடனே என் கால் வந்துச்சேன். பள்ளத்தில் தள்ளிட்டாரு என்ன. ஏன்னா என் பக்கம் கழுத்து பக்கம் கட்டி வருது. நான் கவனிக்கல. ஒரு மேலே பட்டம் திரும்பினார்ல. திரும்பினோடனே அதை பார்த்துட்டு என்ன தள்ளா கீழே நான் போய் உள்ள பள்ளத்துல விழுந்துட்டேன். கால் ஒழிஞ்சிச்சு. நான் ஏந்துக்கிறேன் ஏந்துக்க முடியல என்னால. காப்பாற்றினா நண்பங்க அந்த மாதிரி நண்பன் தெரியுமாங்க. அது மேலே பெரிய கஷ்டங்க. அந்த மேல வாய்ப்பே திரும்பி அது மாதிரி பாலை பார்க்க முடியாது. பெரிய இழப்பு. இந்த இழப்பெல்லாம் ஈடு செய்யறதுக்கெல்லாம் ஆண்டவங்க கூட கிட்ட இருக்க முடியாது. நம்ம எல்லாம் அந்த ஸ்பாட்லயும் சட்டம் எமலை போட்டதே தள்ளுறா போலியா. அந்த மாதிரி ஒரு மனசு, அந்த மாதிரி ஒரு தைரியமான ஆளுலாம் பார்க்கலாம். உலகத்துல பார்க்க ரொம்ப கஷ்டம். அவ்வளவு தைரியமான ஆளு. எதிர்க்க நேரம் நின்றுந்தா கண்டிப்பா சண்டை போட்டுருப்பாரு. கண்டிப்பா போட்டுவா. அவ்வளவு என்னங்க அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போட முடியாதுங்க. அவங்க 1000 பேர் 8 பேர்னா இருக்கட்டும். என்னத்தான் பண்ணுச்சு. பின்னாடி கிடப்ப வந்து வெட்டு போயிட்டாங்க. அவ்வளோ இதுதான் சொல்லணும். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், இனி வரக்கூடிய தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் கட்சியை இணைப்பது மட்டுமே ஒரே வழி என்றார். இந்த சூழ்நிலையில் கட்சி இணைப்பதான் ஒரே வழி. நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு பின்னால் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கடிதம் கொடுக்க செய்து அவர் யார் சொல்லுங்க. கட்சியில பொதுச்செயலாளர் அங்கீகாரம் கட்சியில பொதுச்செயலாளர் வழக்கு இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் சூட்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் முதல் முறையாக மலைவாழ் மக்களுக்காக ஊட்டியில் ஒரு புதிய தொழில் நிறுவனம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். தஞ்சையில் கட்டப்பட்டு வரும் IT பார்க்கின் கட்டுமான பணிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடன் சென்று பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். மலைவாழ் மக்களுக்கு ஊட்டியில் அந்த இடத்துல ஊட்டி பகுதியில் ஒரு புதிய ஒரு முயற்சி இது வரைக்கும் இந்தியாவில் இல்லாத அளவுக்கு வொகேஷன் கான்செப்டில் ஒரு முயற்சி இறங்கியிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புதிய முயற்சி. நிச்சயமாக IT சர்வீசஸில் இண்டஸ்ட்ரியில் இருக்க பிள்ளைகளுக்கு அது நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற தாம் போராடப் போவதாக முதலமைச்சராவதற்கு முன் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி என்னவானது என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பினார். சுங்கச்சாவடிக்கு எதிராக கப்பலூர் பகுதி மக்கள் கொடுத்த மனுவை பெற்றுக்கொண்ட பின் பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக MK ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது அவர் இதை அகற்ற தருவேன் என்று அவர் உறுதியாக சொல்கிறார். இப்போ கூட அந்த வீடியோ கூட நம்ம காட்டுங்க, நீங்களே காட்டுங்க. அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூட போக முடியல. இதனால போக்குவரத்து நெரிசலும் உயிரிழப்பும் ஏற்படுது. இந்த பகுதியில் இது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். எப்படியும் தொடர்பாக பேசணும்னு நானே சில தகவலோடு இங்கே வந்திருக்கேன். நிச்சயமா இது தொடர்பாக தீவிரமான போராட்டங்களை திமுக முன்னெடுக்கும். அப்படியும் இந்த அரசுக்கு புத்தி வராட்டி 3 மாசத்துல நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்ற உறுதியை இது அவர் கொடுத்த வாக்குறுதி. இப்போ 3 வருஷம் கடந்து போயிடுச்சு. இது குறித்து அவர் வாய் திறக்கிறதுக்கே மறுக்கிறாரு. சட்டமன்றத்துக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் திமுக MLA-க்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. வழக்கு விசாரணையின் போது ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் நோட்டீஸ் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தற்போதைய சபாநாயகர் தான் முடிவெடுக்க முடியும் என்பதால் அவரது முடிவுக்கே விட்டுவிடுமாறு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
அதை ஏற்ற நீதிபதிகள் சட்டமன்ற மற்றும் நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒன்றோடு ஒன்று தலையிடக்கூடாது என தெரிவித்தனர். நோட்டீஸ் மீது இறுதி முடிவெடுக்கப்படாத நிலையில் அதில் தலையிட்டு ரத்து செய்தால் தவறான முன்னுதாரணம் ஏற்பட்டுவிடும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மறைந்த இயக்குனர் கே பாலச்சந்தரின் 94வது பிறந்தநாள் விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இயக்குனர்கள் பாரதி ராஜா, வசந்த், சரண், பாலச்சந்தரின் மகள் புஷ்பா கந்தசாமி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகர். இவரை தேடி சென்னைக்கு வந்தேன். அவருடைய நண்பர் ஆகிட்டு அத்தகைய கொடுக்கணும் எனக்கு இருக்கு. அவருக்கு எனக்கு ஒரு நீ போயிட்டு நான் போயிட்டு அப்படின்னு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவின் போது அமெரிக்காவில் இருந்த நடிகர் நெப்போலியன் சென்னை வந்துள்ள நிலையில் சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்திற்கு மனைவியுடன் சென்று அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது தனது மகன் திருமண அழைப்பதிலையும் பிரேமலதாவிடம் வழங்கினார். தமிழகத்தின் மொத்த நிலப்பரப்பில் 10% குறைவாகவே வனப்பகுதி உள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். நெல்லை டக்கரம்மாள்புரத்தில் 10,000 மரக்கன்றுகள் நடும் விழாவை சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர், வனப்பகுதி குறைந்து வருவதே காலநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்பதால் ஒவ்வொருவரும் ஒரு மரக்கன்று நட வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைக்க வேண்டும் என்றார். தமிழ்நாட்டுடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1,40,000 சதுர கிலோமீட்டர். இதில் தற்போது இருக்கிற வனத்தினுடைய பரப்பு பார்த்தீங்கன்னா 32,000 சதுர கிலோமீட்டர் மட்டும்தான். ஆனால் சராசரி 33% வனம் இருக்க வேண்டும் என்கிற நியதியின்படி 43,000 சதுர கிலோமீட்டர் இருக்க வேண்டும். ஆக 11,000 சதுர கிலோமீட்டருக்கு நாம் வனத்தினுடைய பரப்பை அதிகப்படுத்த வேண்டிய சூழலில் இருக்கிறோம். சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கடந்த 5ஆம் தேதி பேருந்து மீது ஏறி அடாவடித்தனம் செய்த ரூட் தள விவகாரத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பஸ்ஸின் மீது ஏறி மாணவர்கள் ஆட்டம் போட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியது. வீடியோ காட்சிகளில் பதிவான கல்லூரி மாணவர்களின் முக அடையாளங்களை வைத்தும் பைக் எண்ணை வைத்தும் தனிப்படை போலீசார் கல்லூரி மாணவர்களை பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே நிலத்தை அளந்து கொடுக்க 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக டீக்கடம்பன் குளம் VAO-வான முன்னாள் ராணுவ வீரர் செல்வராஜ் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக மோகன்தாஸ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கீழ உப்பிலிக்குண்டு கிராமத்தில் உள்ள தனது நிலத்தை அளக்க VAO லஞ்சம் கேட்டதாக நக்கீரன் அளித்த தகவலின் பேரில் மாறு வேடத்தில் லுங்கி சட்டை அணிந்து ஆங்காங்கே நின்றபடி கவனித்த லஞ்ச ஒழிப்புத் துறையினர் ரசாயனம் தடவப்பட்ட பணத்தாளை VAO கையில் வாங்கியதும் கையும் களவுமாக கைது செய்ததாக தெரிவித்தனர்.